பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஒருவரையும் அன்புடன் அந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு அருமையான தேவன் நம் தேவன் பாருங்க. உபத்திரவ நேரம், கண்ணீரி நேரம், பாடுகள் நேரம், என்னுடைய ஃபீலிங் யாரும் புரிஞ்சுக்கிறவா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த உலகத்தில் ஒருவேளை மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கிறாம கூட போகலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அதுலேருந்து வெளில கொண்டு வர நினைக்கிறவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால தான் போட்டிருக்கு, உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாக என்றது இல்லை. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கடவுள் ஏன் அப்படி கஷ்டத்தை கொடுத்து என்னைய கஷ்டப்படுத்தி பார்க்குறாருன்னு தெரியல, என் கஷ்டம் அவருக்கு தெரியுதான்னு தெரியல, அவர் இருக்காரான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அவரை நம்ம பெருசா நினைக்கிறது இல்லை, அவருடைய அன்பை பெருசா நினைக்கிறது இல்லை. அவர் நம்மளை வேணும்னே டார்ச்சர் பண்ணி பார்க்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம். அது பிசாசுடைய வஞ்சனை, சூழ்ச்சி, மாம்ச சிந்தனை, அப்படி பாவத்தில் இருக்கிற விஷயம் அப்படி செய்ய வைக்குது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்றது இல்லை. ஏன்னா உங்க வாழ்க்கை உங்களை விட அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் இல்லையா? அடுத்து என்ன பண்றாரு? தம்முடைய முகத்தை, அதாவது அருவருக்காம இருக்கிறாரு, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருக்கிறார். பார்த்துட்டு இவ்வளவு உபத்திரவம், இவனெல்லாம் தேத்துறது ரொம்ப கஷ்டம், இவனா ஒன்றும் பண்ண முடியாது, இவ்வளவு பாவியா இருக்கிறானே அப்படி சொல்லி நம்ம அருவருத்து ஒதுக்கிறது இல்லை. மேலும் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது இல்லை. இவெல்லாம் நம்ம சொன்னபடி கேட்காம பண்ணதுக்கு இதெல்லாம் தேவைதான், இனிமேல் அவனை பார்க்க கூடாது, அவனுக்கு செஞ்சதுக்கு அது நடத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்போம். சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கீழ்ப்படியாமல் தான் எல்லா பிரச்சனையும் மாற்றோம். ஆனால் அவர் முகத்தை நம்மளை என்ன பண்ணுறது இல்லை, மறைக்கிறது இல்லை, திருப்பி கொள்றது இல்லை. இங்கே போட்டிருக்கு, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினா. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் உபத்திரவ நேரத்தில் அவனை கூப்பிடும் பொழுது நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் மறந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அவனை தூக்குறது, அது ஒன்றை மட்டும்தான் அவர் நினச்சி நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மளை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார், நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனை கூப்பிட போறீங்க? ஆகவே இன்றைய நேரத்தில் உங்களுடைய ஹார்ட்ல இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி விட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையால் உங்களை தேற்றிருக்காருன்னு விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த தாய் போல தேற்றுகிற, தந்தை போல தொழிலில் போட்டு சுமந்து நம்மளை ஆற்றி நடத்துகிற, நண்பனாக நம்மோடு இருந்து நமக்கு பயணித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற, கடைசி வரைக்கும் மாறாத அந்த அன்பான இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தில் அப்பா, இந்த வார்த்தையை கேட்டு ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட வார்த்தைகளின்படி எல்லா காலத்திலும் உண்மையை பற்றி கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட